ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிக்கு போடக்கூடிய உரம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்டேஜ் ப்ளஸ் வெங்காயம், பூண்டு தோல், ஸோ அதுலேருந்து நம்ம செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு 2 வகையில் 3 வகையில் நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை காய வச்சு அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மண்ணை கொஞ்சமாக குழி தோண்டி, அதாவது தொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, செடியை தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ அதில் குழி தோண்டி இதை நம்ம போட்டுட்டு மண்ணை அதுக்கு மேலே போட்டுடலாம். அது மாதிரி போடும்போது நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பட்டு மக்கி மண்ணுக்கு உரமாக மாறிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா இதை நமக்கு அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு மாடி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நம்ம மாடியில் காய வைக்க முடியாது, நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம்னா நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதை இதில் போட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ அந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை செடிக்கு நம்ம ஊற்றலாம். அந்த மாதிரி ஊற்றும் போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடச்சிரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, 3வது மெத்தட் நான் பண்ண போகிறது, இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது வெங்காயமும் பூண்டு தூள் மட்டும்தான். இந்த தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க முடியாது மிக்சியில் போட்டு, அந்த அளவுக்கு அரையாது. அதனால நான் இதை நல்லா பிச்சு மண்ணில் போட்டுருவேன். பட் நான் அரைக்க போகிறது இந்த வெங்காயத்தூளும் பூண்டும் தான். இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். உங்களுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா அதை ஊற வச்சுருங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல் அதெல்லாம் ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக பேஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட தண்ணி நல்லா ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு டைரெக்டாக ஊற்றிடலாம். நான் இப்போ உடனே அரைக்கிறதுனால இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எப்படியும் நம்ம மண்ணில் போட்டதும் மக்கிடும். ஸோ நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ நான் இதை அரிசி கழுவின தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது அரிசி கழுவின தண்ணி. ஸோ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க இந்த அரைச்ச விழுது, வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் அரைச்ச விழுதை நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தண்ணியை. இன்னும் கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட தண்ணி ஊற்றிட்டு எத்தனை செடிகள் இருக்கோ, எத்தனை செடியில் நீங்கள் தொட்டிகள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க. ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இது அரிசி கழுவின தண்ணியில் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் அப்படியே செடிக்கு இப்போ நான் ஊற்ற போகிறேன். இது நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், டைரெக்டாகவும் ஊற்றலாம். நான் டைரெக்டாக தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா எப்படியும் இது மக்கிடும். நம்ம ஏன் அரைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா தோல் மக்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக மக்கிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறோம். வாங்க இப்போ செடிக்கு நான் இதை ஊற்றுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கெல்லாம் ஊற்றலாம். ஒரு மக்கு 1.5 மக்கு அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக வந்துடும். ஏன்னா இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால கரெக்டாக நம்ம தொட்டிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுமானதாக இருக்கும். இந்த தண்ணி செடிக்கு அவ்வளோ சத்துக்கள்ங்க. செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரும். இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. வேஸ்டாக இருக்கிறத எதையுமே நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. காய்கறி வேஸ்டேஜை கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போடுங்க. அரைச்சி போடலன்னா அட்லீஸ்ட் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க. செடி சூப்பராக வளரும். இது பப்பாளி செடி நான் தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ இதில் நான் போட்டிருந்தேன். பூ வச்சிருக்கு பப்பாளி செடி. அதில் இருக்க அந்த சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கிறதுல சீக்கிரம் வளர்ந்துரும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்ணில் நல்லாவே மக்கிடும். இங்கே பாருங்க, செம்பருத்தி செடியில் எல்லா கிளையிலையும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கு.
நம்ம வந்து செடிக்கு வந்து எந்த அளவுக்கு உரம் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து செடி வந்து சூப்பரா வளரும். இலையெல்லாம் பாருங்க ரொம்ப கிரீனிஷா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணி பிளஸ் வந்து நம்ம காய்கறி வேஸ்டேஜ் எதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து அவ்வளோ இயற்கையான உரம் செடிகளுக்கு. இங்க பாருங்க சாமந்தி மொட்டு, இதையும் நான் வந்து ஷார்ட் வீடியோல போட்டிருந்தேன். ஸோ மொட்டுக்கெல்லாம் பெருசாயிட்டே இருக்கு. எப்போ பூ பூக்க போது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து தூதுவளை நம்ம கட் பண்ணி விட்டது, அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப இந்த செம்பருத்தி தழை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாம்பு மாதிரி ரெடி பண்ணி தலைக்கும் போடலாம். சீயக்காய் அரைக்கும் போது செம்பருத்தி தழையெல்லாம் வந்து நீங்க காய வச்சு சீயக்காக்கும் போடலாம், ரொம்ப நல்லது. இலையெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா வந்து போஷாக்கா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. நான் வந்து இந்த செம்பருத்தி தழைய வந்து ஷாம்பு மாதிரி ரெடி பண்ணி தலைக்கெல்லாம் போடுவேன், ரொம்ப நல்லது. பொடுகு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, முடி வந்து நல்லா அடர்த்தியா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.